புலிகளிடமிருந்து 12 போர் ஆத்தோட தான் இருக்குது ரிப்பீட்டர் மீட்கப்பட்டது. ரொம்ப பயங்கரமான ஆட்கள் தான் இவங்க. இதுதான் டிக்கெட் கவுண்டர். திருகோணமலையில வந்து நிறைய இடங்கள் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் முக்கியமா இந்த இடம் என்னன்றத உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுல முக்கியமா இலங்கையில ஆரம்ப காலத்துல நிறைய யுத்தங்கள் நடந்தது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல யுத்தங்கள் நடந்த நேரத்துல நிறைய ஆயுதங்களை வந்து இவங்க வந்து சேஃப்டியா இன்னும் வச்சுக்கிறாங்க. அதுவும் பழமை வாய்ந்த நிறைய ஆயுதங்களை வந்து இவங்க வந்து சேஃப்டியா வச்சுக்கிறாங்க. அதுல முக்கியமா இலங்கை ராணுவம் வந்து அதை வந்து ஒரு மியூசியமா வச்சுக்கிறாங்க. எத்தனை வகையான துப்பாக்கிகளை நாம பார்த்திருப்போம் அது மனுஷனை கொல்றதுக்கு. ஆனா ஒரு மனுஷனை தாக்குறதுக்கு ஒரு வார்த்தை போடும். ஒரு வார்த்தையால மனுஷன் செத்துருவான், உள்ளத்தால செத்துருவான். இது வந்து கவச வாகனம். மேலேயே நிறைய நாம வந்து படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்பதான் நானே நேரடியா பாக்குறேன். வீடியோலையும் டிவிலையும் பார்த்துருக்கோம். அன்றைக்கு நேரடியாக வந்து பார்க்கும்போது அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு எல்லாமே செயின் பிளாக்ல தான் இருக்குது. இது வந்து கொண்டு தொலைக்க முடியாத சேஃப்டியான ஒரு வாகனம். எந்த இடத்துலையுமே வந்து காட்டுக்குள்ள எந்த இடத்துலையுமே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வடிவத்தெல்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. இந்த டோரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இனிப்ப கட்டியால வாக்கப்பட்டிருக்கு. சாதாரண தகடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை இஞ்சி கடிப்பத்தில் தான் இந்த பிளேட் எல்லாம் இருக்குது. பிளேட்டில் தான் இதை உருவாக்கிறாங்க டோர் மாதிரி. நாங்கள் உள்ளுக்குள்ளே இதுவரைக்கும் போய் பார்த்ததில்லை. நம்ம உங்களுக்கு போயிடாது. இந்த இதில் சீட்டெல்லாம் வந்து தகரண்ணா. இதில் முக்கியமாக நீங்கள் உள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு கிளாஸ் விம்ரத்தில் இருக்குது. அந்த கிளாஸால் பார்த்து தான் வந்து ஷூட் பண்ணுறது. மேலால் இருக்கிற அந்த ஹவுசிங் எல்லாம் வந்து திறந்து மேலால் வாரத்துக்குள்ள மேலால் திறந்து நின்று அதில் ஷூட் பண்ணுறது. மேலாலேருந்து திறந்து அந்த மெயின் அந்த மேலே வந்துருக்கு. 400 மீட்டர் ஆகும். செயல்படுத்தக்கூடிய தூரம் 1700 மீட்டர். ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாத்தையும் இன்னும் பாரம்பரியமாக வந்து ஒரு வரலாறாக இதை வச்சுக்கிறாங்க. எல்லாருமே கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் விரும்பி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே நம்ம ஹீரோ வந்து சுடுவா இருப்பாங்க. அந்த கண்ணத்தை இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் நாம் வந்து கண்டிக்கவே மாட்டோம். சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ட்ரிங்கோக்கு வந்த நேரத்தில் நமக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தார் நம்ம முஸ்தாக். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த வீடியோக்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லல. அது உண்மையான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முழுமையாக வந்து என்னால் சொல்ல முடியாது. தமிழ் பேசும் உறவுகள் நிறைய பேர் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, நிறைய சப்போர்ட் தந்திருக்கிறீங்க, நிறைய ஆதரவு தந்திருக்கிறீங்க. அதில் முக்கியமாக இது ஒரு ஹிஸ்ட்ரிக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான விடயங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.